முத்தம்மாவிற்கு மகேஷ் என்ற ஒரு மகன் இருந்தான். மகேஷுக்கு அம்மா என்றால் கொள்ளை பிரியம். முத்தம்மாவும் தன்னுடைய மகன் மீது உயிரையே வைத்திருந்தாள். மகேஷ் குள்ளமாகத்தான் இருப்பான். நிறம் கருப்பு, பற்களும் வரிசையாக இருக்காது. தலை சற்று பெரியதாக உடம்பிற்கு ஒவ்வாமல் இருக்கும். இது மகேஷுக்கு மிக மனக்குறையை அளித்தது. மகேஷ் மிகவும் நல்லவன், புத்திசாலி, திறமைசாலி. ஏழைகள் என்றால் இறங்கும் குணம் உடையவன். நன்றாக படிப்பான், சுறுசுறுப்பானவன். வகுப்பில் அவன்தான் முதல் மாணவன். ஆசிரியர்கள் மகேஷிடம் மிகவும் பிரியமாக நடந்து கொள்வார்கள். இதனால் பிற மாணவர்களுக்கு அவன் மீது பொறாமை ஏற்பட்டது. தங்களின் பொறாமையை தீர்த்து கொள்ளும் வகையில் அவனை கருப்பு குள்ளன் என்று கேலி செய்வார்கள். மகேஷ் அவமானம் அடைவான். ஏன் தன்னை கடவுள் இப்படி படைக்க வேண்டும் என்று சொல்லி அழுவான். ஏன் அம்மா என்னை தன்னை அழகாக பெற்றெடுக்கவில்லை என்று கவலைப்படுவான். நாளாக நாளாக மாணவர்கள் மகேஷை சட்டித்தலையா, தெற்றுப்பல் போன்ற நாகரிகமற்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி கேலி பண்ணினார்கள். மகேஷ் மனமுடைந்து போய்விட்டான். தினமும் தாயிடம் வந்து மடியிலே தலை வைத்து அழுவான். அவனுடைய அம்மா முத்தம்மா, என் கண்ணே, உன்னை யார் என்ன சொன்னால் என்ன, நீதான் இந்த அம்மாவிற்கு அழகு என்று கொஞ்சுவதுதான் மகேஷுக்கு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உடன் படிக்கும் மாணவர்களோ தன்னை கேவலமாக கேலி செய்கிறார்கள். நிலைக்கண்ணாடியில் பார்த்தாலும் நான் அசிங்கமாக இருப்பதாகத்தான் காட்டுகிறது. அப்படியென்றால் அம்மா மட்டும் ஏன் தன்னை அழகு, கண்ணே, ராஜா என்றெல்லாம் அழைக்கிறார்கள்? யோசனை செய்தான். பதிலே கிடைக்கவில்லை. பல நாட்கள் இப்படித்தான் அழுது கொண்டு வருவான். ஆனால் தாய் அவனை நீதான் உலகத்திலேயே பேரழகு என்று சொல்வாள். ஒரு நாள் அம்மாவிடம், நான் இவ்வளவு கோரமாக இருக்கிறேன், ஊரிலுள்ள எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள், நானும் அழகான தோற்றத்தை கொண்டிருக்கவில்லை, இருந்தும் எப்படி நீங்கள் என்னை அழகு ராஜா என்று கொஞ்சுகிறீர்கள் என்று கேட்டான். அவனுடைய அம்மாவும் அவனிடத்திலே, காக்கையினுடைய குஞ்சுகள் மிக சிறியதாக இருக்கும் பொழுது அப்போது நீ பார்த்திருக்க வேண்டும், மிகவும் அருவருப்பாக இருக்கும். குஞ்சுகள் தானே என்று கூட ஆர்வமாக பார்க்க முடியாது, அவ்வளவு அவலட்சணமாக இருக்கும். ஆனால் அந்த தாய் காக்கை கூட்டின் அருகே அமர்ந்து தன் குஞ்சுகளை பொன்போல காத்து வரும். யாரையும் பக்கத்தில் வரவிடாமல் பார்த்து கொள்ளும். இதைத்தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன்குஞ்சு என்று சொல்வார்கள். 5 அறிவு கொண்ட காக்கைக்கு தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சாய் இருக்கும் பொழுது 6 அறிவும் அதில் தெளிவும் கொண்ட நீயும் எனக்கு பொன் இல்லையா, என்றுமே நீ எனக்கு அழகுதான் என்று அவனை ஆறுதல் படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் பார்ப்பதற்கு எப்படி வித்தியாசமானவர்களாக, விகாரமானவர்களாக இருந்தாலும் நம்மை உண்டாக்கின கடவுள் தாயின் கருவில் நாம் உண்டாகும் பொழுதே நம்மை அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். உடல் அழகு இந்த உலகத்தோடு போய்விடும். ஆனால் உள்ளத்தின் அழகு நம்மை நித்தியமாய் அவரோடு வாழ வைக்கும். அழகும் சௌந்தரியமும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்ணை புகழப்படுவாள் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம். உள்ளத்தில் அழகுள்ளவர்களாக நாம் வாழ்வோமா?